ஃப்ரைடே ஈவினிங் நேற்று வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அது இன்றைக்கி வடை தான் ரெடி பண்ண போகிறேன். 2 பூ இருக்குது, ஒரு பூ மட்டும்தான் வடைக்கு எடுக்க போகிறேன். அதுவே நிறையா வரும். வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணணுன்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வடைக்கு முக்கியமானது கடலைப்பருப்பு, அது கூட காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருந்தது. இப்போ வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள், பார்க்கையே அழகாக இருக்குல்ல. ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட 2 பூண்டு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 2 முழுசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்ச மாவு கூட கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, உப்பு, பெருஞ்சீரகம், மல்லி இலை, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வடைக்கு ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா உள்ளங்கையில் வச்சு, அப்படி பண்ணும்போது உதிரக்கூடாது. உதிரிச்சுன்னா கடலைப்பருப்பு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடையை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை போட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்தால் போதும். வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி வச்சு தரேன்னு கெச்சப்பே போதும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலையும் மிச்சமாயிருச்சு. நைட்டு 8 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு கிரைண்டர் போட்டு விட்டுருந்தேன். ஒரே பயமாக இருந்தது கரண்ட்டு போயிருமோன்ட்டு. நல்ல வேலையாக மாவு அரைச்சி முடிக்கிற வரைக்கும் கரண்ட்டு போகலை.